காலிஃப்ளவர் நான் 65 மாதிரி போட போகிறேன். பார்த்துக்கோங்க. இந்த பெரிய பூவாக நான் கழுவி வெந்நியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேவையான பொருட்கள் என்னென்னு இதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள். கார்ன்ஃப்ளவர் 50 கிராமு, 25 கிராம் கடலை மாவு, இந்த காலிஃப்ளவர் தகுந்த மாதிரி தேவையான உப்பு, கேசரி பவுடர். இருங்க, மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், கடலை மாவு போட்டிருக்கேன், கேசரி பவுடர், உப்பு போடுறேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி பிசைஞ்சிட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒன்றா போட்டு விரவி எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு இப்போ காலிஃப்ளவரை போட்டு ஒன்றா ஆக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், விரவிட்டேன். இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு கேசரி பவுடர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெயில் போடலாம். இங்கே நல்லா வெந்துருச்சு. இந்த சிகப்பு கலர் வந்த உடனே எடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப முருகலாக வேணுனாலும் முருகலாக எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் பதமாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நான் செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.